ஜெயிக்கிற குதிரை. ஐ டோன்ட் வாண்ட் அதை பற்றி நான் ரொம்ப ஜாஸ்தி பேச வேணாம்னு பார்க்குறேன். ஏன்னா லெட் த மூவி டாக், அந்த படம் பேசும். படம் வரத்துக்கு முன்னாடி பேசி சம்டைம்ஸ் மொக்கையாயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பேர் கேலி பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் பிஃபோர் தி ரிலீஸ் ஆஃப் த மூவி. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படமே பேசும். அண்ட் ஒரே ஒரு விஷயம், இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான படம். எப்பவுமே சொல்லுவாங்க, நம்மளோட உடம்புலே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போன்னு. லைக் ஜப்பான்லலாம் சொல்கிறாங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட இன்னும் ரூமில் ஒரு 100 பேரை வச்சு அவங்க குணமாயிடணும்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ண வச்சோன்னா லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அதே மாதிரி இந்த படம் பண்ணும்போது இந்த ஹோல் டீம், டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சக்தி என் சிதம்பரம் எனக்கு ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, இஸ் பீன் அ வெரி க்ளோஸ் அண்ட் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப வருஷம் நான் காக்க பண்ணி முடிச்சதுக்கப்புறத்துலேருந்து எப்போயுமே சார் வந்து சும்மா ஜாலியாக எப்பயாவது வந்து பேசும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு கதை இருக்கு ஜீவன் சொல்லுவார். அது ஏதோ ஒரு காரணத்தினால அது நடக்காமல் போயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த வாட்டி வந்து கதை வந்து ஆஃபீஸில் வந்து சொல்லும் போது சொல்லி முடித்து இன்டர்வல் ஒரு 15 minutes பிரேக் விட்டார். திருப்பியும் கதை சொன்னார். ஐ டென்ட் திங்க் ட்வைஸ், இமீடியட்லி ஐ செட் லெட்ஸ் கோ ஃபார் இட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது கதை. ஸோ அப்படி தான் அந்த படம் ஆரம்பிச்சது. இப்போ ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுவே வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிக் திங். ரொம்ப போராட்டம்னு சொல்ல முடியாது சாருக்கு, ஏன்னா அவர் எது போராட்டம்னு எடுத்துக்க மாட்டார், ஜாலியாக எடுத்துப்பார். ஸோ ஐ தேங்க் மிஸ்டர் சக்தி என் சிதம்பரம் டு கேஸ்ட் மீ as a lead in this movie. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து மொத்தம் 3 ஹீரோயின்ஸ், டிம்பிள் சோப்டே, அதுக்கப்புறம் சாக்ஷி அகர்வால் அண்ட் டூவி. இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் பண்ணும் போதே வந்து தேர் ஆல்வேஸ் பி லைக் ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஷ். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி நைஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த அக்கேஷனோட ஹீரோ மியூசிக் டைரக்டர் கெவின் சிவா.